அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஃமின்களே, மிஷ்காத் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களே சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது ஆயிஷா நாயகி தங்கியிருந்த அந்த அறையில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள், நாம் அறிந்ததே. அதற்கு பின்பு முதலாவது ஹலீஃபாவான ஆயிஷா நாயகியின் தந்தையான அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களும் வஃபாத்தானதற்கு பின்பு அதே இடத்திலேயே நபி அவர்களுக்கு அருகிலே அடக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பு இரண்டாம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தாக அவர்களும் ஆயிஷா நாயகியுடைய அனுமதியின் பேரிலே அந்த அறையில் தான் அடக்கப்பட்டார்கள். இங்கேதான் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட போது என் கணவர் தானே என்று நான் அந்த இடத்திற்கு சாதாரணமாக ஹிஜாப் இல்லாமல் சென்று வந்தேன். பிறகு என் தந்தை அடக்கப்பட்டார்கள், அப்பொழுதும் நான் அப்படித்தான் இருந்தேன். பிறகு மூன்றாவதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்ட போது நான் அங்கு ஹிஜாப் அணிந்து சென்றேன், வெட்கத்தின் காரணமாக சொல்லி காட்டுறாங்க. மூணு பேருமே வஃபாத் ஆயிட்டாங்க, ஆனால் அவர்கள் அங்கு உயிரோடு வாழ்கிறார்கள் என்பது கருத்து. அந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த மன்னரைக்கு செல்லும் போது கூட பருதாவுடனே சென்று இருக்கிறார்கள், பேணி இருக்கிறார்கள். அதனாலதான் அவங்க உலக பெண்கள்ல ஆக சிறந்த 4 பெண்களின் வரிசையிலே ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வீட்டுல பருதாவோட இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஹிஜாப் என்ற பேரில் அந்த புர்காவை அணிந்து கொண்டு உலா வருவது உண்மையிலேயே வெட்கக்கேடான விஷயம். எனவே பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், பெண்கள் பொக்கிஷம், பெண்கள் தங்கம், அது மறைவாக பாதுகாப்பாக இருக்கணும். பருதாவோடு பேணுதலோடு அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்கலாம் என்பதில் எந்த தடையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். சோசியல் மீடியாவிலே பருதா இல்லாமல் உலா வருவது உண்மையிலேயே வெட்கக்கேடானது. அல்லாஹ் நமது பெண்களை பாதுகாப்பானாக.